ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆர்த்தி எபிசோடில் நம்ம முழுக்க காக்கடா ஆர்த்தி உடைய முழு அர்த்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்து இப்போ மத்தியான ஆர்த்தியோட அர்த்தம் நம்ம தொடர்ந்து பல எபிசோடாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த எபிசோடோட மத்தியான ஆர்த்தி பாடல்களுடைய அர்த்தத்தை நம்ம முழுக்க பார்த்து முடிக்க போகிறோம். அந்த வரிசையில் இந்த எபிசோடில் கடைசி பாடலோட 3 பேராகிராஃபை நம்ம கேட்ட பிறகு இந்த 3 ஸ்லோகங்களோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உபாசனா தெய்வத சாயிநாத ஸ்தவைர்மயோபாசனினாஸ்து தத்ஸ்வம் ரமேர் மனோர்மே தவ பாதயுக்மே ப்ருங்கோ யதாப்ஜே மகரந்தலுப்தः அநேக ஜன்மான்ருத பாப சம்சயோ भवेद् भवत्पादशरोजदर्शनात् क्षमस्व सर्वान् अपराधपुण्यकात् प्रसीद साई सद्गुरो दयानिधे श्री साईनाथ चरणामृतपूर्णचित्तास् त्वत्पादसेवनरतः सदधन्य भक्त्या संसारजन्यदुरितो धवनी तथास्ते कैवल्यधाम परमं समवाप्नुवन्ति स्तोत्रमेतत् पठेत् भक्त्या यो नरः सन्मना सदा सद्गुरु साईनाथस्य कृपापात्रं भवेत् ध्रुवम्. இப்போ இந்த 3 ஸ்லோகங்கள் நீங்க கேட்டீங்க இல்லையா? இதுல உபாசனி பாபா மகாராஜ் அவருடைய பேரோட ஆரம்பிச்சிருக்கார். எப்படி ஆரம்பிச்சிருக்கார் இந்த 12வது ஸ்லோகத்துல அப்படின்னா, உபாசநாதை வதசாயிநாத ஸ்தவைர்மயோபாசனினா சுதத்வம் ரமேர் மனோர்மே தவ பாதயுக்மே பிருங்கோ யதாப்ஜே மகரந்த லுப்தஹ அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இப்போ உபாசனாதை உபாசனியான நான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார். எதற்காக அப்படி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா, உபாசனாதை வதசாயி நாத அப்படின்னு. உபாசனா இப்போ நம்ம முழுக்க இதோட ஆர்த்தி ஒரு செகண்ட் லைன் பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சொன்னா ரொம்ப அழகாக புரியும். உபாசனாதை வத சாயிநாத, இந்த சாயிநாதரோட மனசுல உபாசனியான நான் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸ்தவைர்மயோபா சனினாஸ்து தத்துவம். இப்போ அந்த சனினாஸ்து தத்துவம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? எந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கணும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ சென்னை அப்படின்றது எந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தமிழ்நாடுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி உபாசனி எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா பாபாவோட மனசுல இருக்கார் அப்படின்ற அந்த கம்பேரிசனை கொண்டு வரார். இந்த உபாசனியான நான் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா அடுத்த வரியில சொல்றார், உபாசனாதை வதசாயிநாத ஸ்தமைர்மயோபாசனினாசு தத்துவம் ரமே மனோர்மே தவ பாத யுகுமே. எப்படி இருக்கணும்னா எப்பயுமே பாபாவை பத்தி புகழ்ந்துட்டே இருக்கணுமா உபாசனி மகாராஜ்க்கு. அந்த நிலைமையில அவர் இருக்கணுமா. ரமேர் மனோர்மே அப்படின்னா அது புகழ்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்றார். ரமேர் மனோர்மே தவ பாத யுகுமே. பாத யுகுமே அப்படின்னா அவருடைய பாதங்கள் இருக்கு இல்லையா? லோட்டஸ் ஃபீட், தாமரை போல ஒரு பாதங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த தாமரை பாதங்கள்ல பிரிங்கோ யதாப்ஜே. பிரிங்கோ அப்படின்னா இந்த ஹனிபி, அதுதான் பிரிங்கோ அப்படின்னு சொல்லுவோம். யதாப்ஜே, யதா அப்படின்னா அதே மாதிரி, யதாப்ஜே. அப்ஜே அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். யதாப்ஜே மகரந்த லுப்தஹா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மகரந்தம் அப்படின்னா என்ன? அந்த ஸ்வீட் நெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தேன், அந்த பூலேந்து வழியிற அந்த அமிர்தத்தை தான் அந்த இடத்துல மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். மகரந்த லுப்தஹா. லுப்தஹா அப்படின்னா குடிக்கணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு அப்படி கிரீடி ஃபீலிங் இருக்குல்ல, எனக்கு தான் இது வேணும் அப்படின்னு அந்த தேனி ஆசைப்படுமா. எதற்காக அப்படின்னா அந்த பூலேந்து அந்த அமிர்தத்தை எடுத்து குடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி என்னுடைய மனசு உங்களுடைய 2 தாமரை பாதங்கள்லேயே
புகழ்ந்து பாடி சரணடையட்டும். எப்படி அப்படின்னா, அந்த தேனி எப்படி அந்த பூக்கள்லேருந்து அமிர்தத்தை குடிக்கணும்னு ஆசைப்படுதோ அதே மாதிரி நானும் உங்களுடைய தாமரை பாதங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த அமிர்தத்தை ருசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார் உபாசனி பாபா மகாராஜ். அடுத்தது 13வது ஸ்லோகத்தில் என்ன எழுதியிருக்கார்? அநேக ஜன்மான் ஜித பாப்ப சம்சயோ பவேத் பவத்வாஜ தசரோஜ தர்ஷனா அப்படின்னு சொல்றார். இப்போ அநேக ஜென்மா, ஜென்மானா பிறப்பு, அநேக ஜென்மானா நிறைய பிறப்புகள். அநேக ஜென்மான் ரித பாப சம்சயோ, பாப்ப சம்சயோ அப்படின்னா என்னெல்லாம் பாபங்கள்ல சேர்த்திருக்கோமோ எல்லா பாவங்களும். பவேத் பவத்வாஜ தசரோஜ தர்ஷனாத். இப்போ பவேத் பாத அப்படின்னா உங்களுடைய பாதத்தை அப்படின்னு அர்த்தம். தர்ஷனா அப்படின்னா தரிசனம் பண்றது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா பாப சம்சயோன்னு சொல்றாரு பாருங்க. பாபம்னா பாவம், சம்சயம் அப்படின்னா அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார்? இந்த பாவங்கள் பல பல ஜென்மங்களாக நம்ம சேர்த்த பாவங்கள் எல்லாமே அவருடைய பாதத்தை தரிசனம் பண்ண அந்த க்ஷணம் அப்படியே அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இந்த வரியில சொல்றார். அடுத்தது க்ஷமஸ்வ சர்வாந்த் அபராத புஞ்சகான் பிரசீத சாயீஷ குரோ தயாநிதே அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த இடத்துல க்ஷமஸ்வ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். க்ஷமா அப்படின்னாலே மன்னிச்சிரு அப்படின்னு அர்த்தம். க்ஷமஸ்வ சர்வான அபராத புண்ணியகான் பிரசீத சாயீஷ அப்படின்னு சொல்றார். அபராதம் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, இது ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதுதான் கெட்டது, இது தப்பு அப்படின்னு சொல்றோம், அதுதான் அபராதம். அபராத புஞ்சகான் அப்படின்னா எந்த மாதிரியான தப்பு பண்ணியிருந்தாலும் பிரசீத 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 அப்படின்னு நம்ம பாடியிருப்போம். பிரசீத பிரசீத அப்படின்னா கருணை காமி அப்படின்னு அர்த்தம். பிரசீத சாயீஷ, சாயிராமா சாயி தேவா கருணை காமி அப்படின்னு சொல்றார். சத்குரோ தயாநிதே, தயாநிதே அப்படின்னா தயா அப்படின்னாலே இந்த மர்சி அப்படின்னு அர்த்தம், கருணைன்னு அர்த்தம். தயாநிதே அப்படின்னா கடல் போன்ற அந்த ஒரு கருணை அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றார் பாபா? நான் எந்த விதமான தவறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, நான் இந்த தவறு அந்த தவறு நான் கொண்டே வரல, அது எந்த தவறு இத்தனை நாள் பண்ணியிருந்தாலும் சரி பாபா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என் மேல கருணை காமிச்சு என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அழிச்சு என்னை மன்னிச்சிரு சாயி தேவா அப்படின்னு பாபா கிட்ட இந்த ஆரத்தி பாடல் மூலமாக அவர் சொல்றார். இப்போ இதெல்லாம் சொன்னா பாபா மன்னிப்பாரா அப்படின்றதற்கும் இந்த ஸ்லோகத்திலேயே ஆர்த்தியிலேயே கொடுத்திருக்கார். இப்போ இதுதான் 13வது ஸ்லோகம். இப்போ அடுத்தது 14வது ஸ்லோகத்துல என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னா ஸ்ரீ சாயிநாத சரணாமிருதபூர்ண சித்வாஸ் தத்பாத சேவ நரதா சததஞ்ச பக்தியா அப்படின்னு கொடுத்திருக்கார். இதுல ஸ்ரீ சாயிநாத சரணாமிருதபூர்ண சித்தாஸ், இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகாக எல்லாருக்கும் புரியும். சாயிநாதரோடைய பாதத்தை சரணாமிருத பூர்ண சித்தாஸ் அப்படின்னு கொடுக்கிறார். இந்த இடத்துல சரண் அப்படின்னா பாதுகை, அமிர்தம் அப்படின்னா நெக்டர், பூத அப்படின்னா எப்படி சொல்றது, பியோர் அப்படின்னு சொல்ற தூய்மையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பூத்த அப்படின்னு சொல்றார். சித்தாஸ் அப்படின்னா அந்த மனசு, சித்தம், நம்ம மனசு, நம்ம புத்தி எல்லாமே பாத சேவ, பாதன அவருடைய பாதத்துல சேவை பண்றது. இது ரொம்ப அழகாக புரிஞ்சிடும். இந்த வரி அப்படியே ஒரு வார்த்தை எடுத்தாலே இப்ப நீங்களே இந்த வரியோட அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா அவருடைய பாதத்தை யாரெல்லாம் தூய்மையான பக்தியோட, அந்த கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் அண்ட் ஹார்ட், அந்த மனசு புத்தி எல்லாம் தூய்மையாக இருந்தால், அடுத்த அந்த ஸ்லோகத்தோட அடுத்த வரியில அதை முடிச்சிருக்கார். சம்சார ஜன்ய துரிதோகவனி ததாஸ்தே கைவல்ய தாம பரமம் சமவாத்னுவந்தி அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த இடத்துல சம்சார அப்படின்னா அந்த சம்சார சாகரம், இந்த வேர்ல்டுலி எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாயையால சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சம்சார உலகத்துல, ஜன்ய அப்படின்னா அதுலேருந்து பிறக்கிறது, துரித அப்படின்னா இந்த கெட்டது, அது பாவம், அது இந்த பாவமே நீங்க துரித அப்படின்னு எடுத்துக்கலாம். துரித ஔத அப்படின்னா இது நான் ஒரு வார்த்தையா பிரிக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தையோட அர்த்தம் சொல்லிட்டா அழகா போன வரி மாதிரி இந்த வரியிலையும் நீங்க சேர்த்து நீங்களே அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த இடத்துல ஔத அப்படின்னா என்னன்னா அப்படியே கொட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சொட்டு சொட்டா வழியிறது இல்லை, கொட்டுறது, ஹெவி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்குதான் ஔத. இந்த இடத்துல
ஆஸ்தே அப்படின்னா அப்படியே நிக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா முக்கியமான ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கார். கைவல்ய தாம அப்படின்னு சொல்லியிருக்கார். இது நிறைய பேரு என்கிட்ட இந்த கமெண்ட்ஸ்ல கூட நீங்க படிச்சிருக்கலாம். மோட்சத்துக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னா இந்த இடத்துலயே அது வந்தாச்சு. கைவல்ய தாம அப்படின்னா மோட்சம் கிடைக்கிறதுக்கு. கைவல்ய தாம பரமம். பரமம்னா அந்த பரமம் பவித்ரம் நம்ம சொல்லுவோம். பரமம்னா அந்த பரமாத்மாவை அடையிற அந்த சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்லுவோம் பாரு. அதற்கு மேல ஒன்றும் இல்லை. அதுதான் பரமம், த ஹையஸ்ட் அப்படின்னு சொல்றது. பரமம் சமவாப்னு பந்தி அப்படின்னா அதை எல்லாமே சந்தோஷமா அனுபவிக்கலாம். என்ன சொல்ல வரார்? ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல பிறந்து பல பல பாவங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கோம். அந்த பாவங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா ஏகப்பட்ட பாவம் அப்படியே ரொம்ப கொட்டி வழியுது. ஒன்று ரெண்டுன்னு சொல்லவே முடியாது. தெரியாம ஒரு எறும்பு மிதிச்சிட்டோம்னா அது ஒரு பாவம். தெரிஞ்ச ஒருத்தருடைய பேரை நாசம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பாவம். அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை தடுத்தா அது ஒரு பாவம். அடுத்தவங்களுடைய பணம் வரவு, நம்ம அந்த பணத்தை திருடிட்டோம்னா அது ஒரு பாவம். ஒரு சின்ன சின்ன விஷயமும் பாவம் தான். பெரிய பண்ற ஒரு பெரிய செயல் அது தப்பான செயலா இருந்தா அதுவும் ஒரு பாவம் தான். அப்போ இந்த மாதிரி ஹெவியா பெரிய பாவம் நம்ம கொட்டுறது இல்லையா, இந்த எல்லா பாவமும் கரைஞ்சு போயிடும். எப்போ அப்படின்னா பாபாவுடைய பாதத்தை வணங்கினால். போன வரியில் ஆரம்பிச்சார் பாருங்க, அது இந்த இடத்துல முடிக்கிறார். அது கூட என்ன கிடைக்கும்னா மோட்சமும் கிடைக்குமா அப்படின்னு உபாசனி பாபா மகாராஜ் எழுதியிருக்கார். இத படிச்சா என்ன கிடைக்கும்ன்றது கடைசி ஒரு 2 வரியில முடிச்சிருக்கார். என்னன்னா ஸ்தோத்திரமே தத் படே பக்தியா யோனர சன்மனா சதா சத்குரு சாயிநாதஸ்ய கிருபா பாத்திரம் பவே துருவம் அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த இடத்துல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திரத்தை அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கார். ஸ்தோத்திரமே தத் படேத் பக்தியா, இது யாரெல்லாம் தினம் பக்தியோட படிக்கிறாங்களோ யோனர சன்மனாசதா அப்படின்னு கொடுத்திருக்கார். இந்த இடத்துல நரஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நரஸ் அப்படின்னா ஹியூமன், நம்ம மாதிரி மனிதர்கள் தான் நரசதா. அந்த இடத்துல சொல்லியிருக்கார் யாரெல்லாம் இதை தூய்மையான பக்தியோட படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷம், எப்படி நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கார். அது எப்படி சொல்லியிருக்கார்? சத்குரு சாயிநாதஸ்யா கிருபா பாத்திரம் பவே துருவம். இந்த சத்குரு சாயிநாதர் அவங்க கூட நிரந்தரமாக இருப்பார். அந்த பக்தர்கள் யாரெல்லாம் இதை படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் பாபா கொடுப்பார் அப்படின்னு உபாசனி பாபா மகாராஜ் எழுதியிருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்தோட மத்தியான ஆர்த்தி முடியறது. இந்த 3 ஸ்லோகங்கள்ல ரொம்ப அற்புதமாக அவர் எழுதியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை தினம் 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 நம்ம படிச்சோம்னா பாபாவுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன் மோட்சம் கூட கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்கார். அதனால இந்த ஆர்த்தியுடைய அர்த்தங்கள் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பல பக்தர்கள் ஆசையோட கேட்டீங்க, அக்கா அதோட அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு. அர்த்தம் புரிஞ்சு பாடும் பொழுது அந்த பாடல் எதற்காக பாடுறோம்ன்றது தெரியும். அது மட்டும் இல்லாம பாபா மேல அவ்வளோ ஆசையோட, பாபா இந்த கருணை மழை எங்க மேலேயும் நீங்க பொழியணும் அப்படின்னு பாபா கிட்ட அந்த பக்தியோட நம்மனால பாட முடியும். அதனால இந்த எபிசோடோட மத்தியான ஆர்த்தியை நம்ம முடிக்கிறோம். காலை ஆர்த்தி, மத்தியான ஆர்த்தி, இதோட அர்த்தங்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த 2 ஆர்த்தியும் எப்பயுமே எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ பாடி மகிழ்ந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.